மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மாறாக இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பெரிய லெவலில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கூடும். நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பொருளாதாரம் நல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது முதலே சொன்ன மாதிரி சுமாராக இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம், பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பிரம்மாவையும் தரிசனம் பண்ணுங்கள்.